பரோட்டாவோட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பரோட்டாவை சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். மைதா மாவை தேவையான அளவு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ அதிலிருந்து ஒரு பெரிய பால் சைஸில் எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி லைனில் எல்லாம் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து இதை கொஞ்சமாக தட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதை தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் நல்லா லேயர்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த பரோட்டாவை வச்சு 2 பக்கமும் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் லேயர்ட் ஃப்ளேக்கியான பரோட்டா ரெடி. பரோட்டாவை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ 2 பக்கமும் எண்ணெய் போட்டு இந்த பரோட்டாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே நல்லா இதை தட்டி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் பரோட்டா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் ஃப்ளேக்கியான பரோட்டா ரெடி. இது கூட எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பீஃப் சுக்கா தான் செஞ்சுருந்தேன். இந்த பரோட்டா எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது எடுக்கும்போதே எப்படி லேயர்ஸ் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். ஸோ ஈஸியான மெத்தடில் பரோட்டா செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.